ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் மாம்ஸ் கேலரி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குல்கி சர்பத். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ ஒரு லெமனை 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு க்ரீன் சில்லியை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. நல்லா நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. சர்பத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஊறின சப்ஜா சீட் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண சின்ன லெமன் பீஸை இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ 3 பீஸ் கட் பண்ணி வச்ச லெமனில் செகண்ட் பீஸை எடுத்துங்க. நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம சப்ஜா சீடை ஆட் பண்ண போகிறோங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு நம்ம பாடியோட ஹீட்டை இந்த சீட்ஸ் நல்லாவே குறைக்குங்க. இப்போ சப்ஜா சீடை 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக புதினாவை ஆட் பண்ண போகிறோங்க. இது ஜூஸுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குங்க. இப்போ நம்ம புதினா தலையை இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் கூட போதும். இப்போ நம்ம சில்லியை கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஜில்லுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கப்புக்கு மூடுற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து மூடிக்கலாங்க. டைட்டாக மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குடுக்குனீங்கன்னா குல்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. சம்மருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. புளிப்பு, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் கலந்து இருக்குங்க. இந்த டிஷ் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.